வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, அறமற்ற புத்திசாலித்தனம் என்ன செய்யும், இதுதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போது அறமற்ற புத்திசாலித்தனம் என்ன செய்யும் அப்படின்ற நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அறம்னா என்னன்றத ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அறம் அப்படின்றதுக்கு பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அறம்ன்றதுக்கு நேரடியாக ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் எளிமையாக சொல்லணும்னா, அறம் என்பது வெறும் ஒரு சொல் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆத்திச்சூடியினுடைய ஒரு வரியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க ஔவையார் அவர்கள். இந்த மாதிரி ஆத்திச்சூடியில் முதல் வரியாக வந்திருக்கிற அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஏன் சொல்லியிருக்காங்க? அறம்னா என்ன? அறம் செய்ய விரும்புறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்திருப்போம். ஆனால் அந்த அறங்கிற வார்த்தையை நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கோமா, அந்த அறத்தின்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத எல்லோருமே அவங்களுடைய மைண்டில் கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. அறங்கிறத நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத அவரவர்களே தங்களுடைய மனதில் கேட்டுக்க வேண்டிய கேள்வியாக நம்ம இங்கே வைக்கலாம். அறங்கிறது சுருக்கமாக சொல்லப்போனால் என்னென்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நீதி, ஒரு நேர்மை, ஒரு நியாயம் இருக்கணுங்க. அது உங்களுக்கு மட்டும் சாதகமாக இருந்து மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அறமற்ற செயல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு லாபம் நோக்கத்துக்காக, ஒரு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அறமற்ற ஒரு செயலை செஞ்சு நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு வெற்றியை அடைஞ்சிங்கன்னாலும் அந்த நேரத்தில் அந்த வெற்றி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சியை அடைஞ்சது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் அறமற்ற செயல்னால் கிடைச்சது இல்லைங்களா? அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு எதிரான ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் அப்படிங்கிறது தான் பல நேரங்களில் பல முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிற முக்கியமான கருத்துங்க. இதை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். இதை ஒரு அறிவுரையாக எடுத்துக்காமல் ஒரு அனுபவமாக நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னையிலிருந்து நீங்கள் இந்த அறம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அர்த்தத்தை தேடுவீங்க. அறம் அப்படின்ற சொல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும், புதிய அர்த்தத்தை உங்களை உணர வைக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தனக்கு மட்டும் ஒரு லாபத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும்னா அந்த செயல் அறமற்ற செயல். அது ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா கூட மற்றவங்களை ஏமாற்றி நாம் லாபம் அடைகிற விஷயங்கள் புத்திசாலித்தனம்னு நிறைய இடங்களில் எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம்ங்கிறதே பார்த்திங்கன்னா மற்றவர்களை ஏமாத்துறது தான் புத்திசாலித்தனம்னு ஒரு கொள்கையே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொள்கையே அவங்களுக்கு ஏமாத்துறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுச்சுன்னா, அவங்க தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதனால் வெற்றி கிடைக்குதுன்னு நினச்சா அவருடைய வெற்றிகளாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அத்தனை வெற்றிகளும் ஒரே வினாடியில் இந்த உலகத்தினுடைய இயற்கையினால் பறிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த இயற்கையினுடைய அறத்தினுடைய விதிங்க. இந்த விதியை யாராலையும் கடந்து போகவே முடியாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து ரொம்ப அவனுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் அவன் மிகச்சீராக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 100 வருஷம்னு சொல்லலாம். அதையும் கடந்து 120 வருஷம் வாழ்கிறவங்கள, 100 வருஷம் கடந்து வாழ்கிறவங்கள இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற கிராமங்களும் இருக்கத்தான் செய்யுது. அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பில் இருந்து தான் நம்ம இந்த அறம் அப்படின்ற ஒரு சொல்லையை எடுத்து நம்ம இங்கே பேச வந்திருக்கோம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும், உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும், உங்களுக்கும் ஒரு பலனை கொடுக்கணும், உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு பலனை கொடுக்கணும். அது நற்பலனாக இருக்கணும். இவ்வளோதாங்க. இதை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது அறங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் ஒரு நற்பலனை நீங்கள் கடைப்பிடிச்சு எல்லா செயலுமே நீங்கள் செய்ய ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் அறத்தை காப்பாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். அறத்தை நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறத விட அறம் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அறமற்ற புத்திசாலித்தனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு போன மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த நிகழ்வுகளுக்கு எதிரான மிக சில வினாடிகளில் நடக்கிற நிகழ்வுகள் உங்களுடைய அந்த நிகழ்வுகளுக்கு எதிரான நிகழ்வுகளாக உருவாகும்.
அப்படிங்கிறதான் அறத்தினுடைய விதிங்க. அதனால் எப்பவுமே நீங்கள் அறத்தை மீறி ஒரு செயலை செஞ்சு அதில் நீங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அதை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வேலையில் உண்மைத்தன்மையை நீங்கள் காமிக்கலாம். ஆனால் உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து உண்மைத்தன்மையை காமிக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்ககிட்ட இருக்கிற குறையை மட்டுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் அறத்தை மீறிய செயல் தான் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் எப்போ மற்றவங்ககிட்ட உள்ள குறைகளையே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அறத்தை மீறிடுறீங்க அப்படின்றது உண்மையாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் குறைகளை தேடுறதா இருந்தால் உங்களிடம் உள்ள குறைகளை முதல்ல தேடுங்க, அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். இதுதான் அறத்தினுடைய முதல் விதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எல்லா மனிதர்களுமே வந்து குறைகள் உள்ள மனிதர்கள் தான். குறைகளே இல்லாத மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வந்து உருவாகவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் நீங்கள் குறைகள் சொல்கிறதா இருந்தால் மற்றவங்களை சொல்லி மற்றவங்களை கேலி செஞ்சு மற்றவங்களை கிண்டல் செஞ்சு அதில் நீங்கள் வந்து குறை கண்டுபிடிச்ச ஒரு புத்திசாலித்தனமான நபராக நீங்கள் காட்டிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த புத்திசாலித்தனம் அறமற்ற புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே அடுத்தவர்களுடைய குறைகளை சுட்டி காமிச்சு நீங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. அறம் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி அறம் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலேருந்து நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அறங்கிறதுக்கு விளக்கம் சொல்லப்போனால் உதாரணங்கள் சொல்லப்போனால் அது வந்து எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது. நேரம் அதிகமாக ஆகும் அப்படின்றதுனால சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.